கேப்பையும் பேக் இங்கே போட்டு போய்க்குது. தண்ணி மட்டும் குடிச்சிட்டு போய்க்குது. வர்றதுக்குள்ளே எஸ்கேப் ஆகிடுவோம். யாரு? நான் தான் பேய். அப்போ குமார். எப்படிப்பா கண்டுபிடிச்ச? அது சரி சொல்கிறேன். யார் அந்த மொட்டையும் தொப்பியும்? இவங்களுக்கு இங்கே என்ன வேலை தெரில ப்ரோ. ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு இருக்காங்க. யோ, அஞ்சேரி ஜீவன் கூட அமைதியாக போயிடுச்சியா? கூட இருந்தா ஏன் அப்படி டார்ச்சர் பண்ணுறேன்? ஒருவேளை ப்ரொஃபஸர் அனுப்பியிருப்பாரோ? அனுப்பி ஏன் பாட்டு நீ எதை காமிச்சாலும் பயப்படவே மாட்டேங்கிறிய? பயப்படு. எப்போ? கண்ணாடியில் என் மூஞ்சி பார்க்கும்போது. வா. வாஸ்தவம் தாண்டா. இன்னைக்கு நைட்டு ஒன்று காட்டுறேன், பயந்துருவேன். ஓய், பணம் மழை கச்சிக்கிறது வேணுமா? தோத்துறப்பா. தோல் உனக்கு, கொட்டை எனக்குப்பா. தோத்துட்டப்பா. சுரி, மர்மாவோட ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணு. ட்ராக் பண்ண முடியல ப்ரொஃபஸர். கூட போனவங்க ஜிபிஎஸும் ஆஃப் ஆயிருக்கு. இந்த காடு பல பேரை பலி வாங்கியிருக்கு. இப்போ உங்க கூட வந்த 3 பேரையும் பலி வாங்கினதுக்கு அப்புறமும் இன்னும் உங்களுக்கு அந்த புதையல் ஆசை போகலைல்ல? ஆமாம், அப்படி பல பேரை காவாங்கின காடு ஒன்றை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கு? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தேடி வந்திருக்கிற புதையலை பற்றி முழு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிற வழியில் போங்க. திரும்பி போங்க. நடங்க. திரும்புங்க. போங்க. திரும்புங்க. வாங்கடா. முதல்ல நீங்கள் அந்த புதையலை எடுக்கணும்னு நினச்சதே தப்பு. அதனால தான் அடுத்தடுத்து பெரும் ஆபத்துக்களாக நீங்கள் சந்திக்கிறீங்க. அந்த புதையலுக்கு மகத்தான வரலாறு இருக்கு. இந்த புதையலோட வரலாறு காசிப முனிவரில் ஆரம்பிக்குது. காசிப முனிவர் சூரி ஆரி ஆகிய 2 சகோதரிகளை, பேரழகிகளை மணந்தவர். தங்கை ஆரி காசிபர் கொடுத்த வரத்தால் 1000 பாம்புகளை வாரிசாக பிள்ளைகளாக பெற்றார். அதனால பொறாமையும் கோபமும் அடைந்தாள் அக்கா சூரி. நாகங்களை கொல்கிற, வெல்கிற 2 சக்தி வாய்ந்த கருடர்களை பிள்ளை வரங்களாக பெற்றாள். அன்று ஆரம்பித்தது அவர்களுடைய பங்காளி சண்டை. ஆரியின் பிள்ளைகள் தங்கள் வீரத்தாலும் செயல்பாடுகளாலும் பிரபஞ்சம் போற்றும் நாகர்களாக ஆனார்கள். குறிப்பாக ஆரியின் 2வது மகன் வாசுகி சிவபெருமானின் கழுத்தை அலங்கரிக்கும் நாகமாக ஆனான். சிவபெருமான் அவனது சேவையை பாராட்டி நாகரத்தன கற்களை பரிசாக கொடுத்தார். பஞ்சபூதங்களையும் அடக்கி இந்த பிரபஞ்சத்தை ஆள்கிற சக்தியை கொடுக்கும் வல்லமை பெற்றவை அந்த நாகரத்தன கற்கள். ஆரியும் நாகர்களும் இதை கொண்டாடி மகிழ்ந்ததை பார்த்து சூரியும் கருடர்களும் பொறாமையில் தவித்தார். மூத்தவள் நானே, நாகரத்தனங்களும் எனக்கே என்று சூரியும் கருடர்களும் ஆசைப்பட பங்காளி சண்டை உச்சத்தை அடைந்தது. கருடர்கள் அரக்கர்களாக மாற, நாகர்கள் பெரும் சக்தி வாய்ந்த நாக மனிதர்களாக மாற 2 தரப்பிலும் இரத்த ஆறு ஓடியது. நாகர்கள் இந்த அநீதியை எதிர்த்து சிவனின் ஆதரவை நாடி நின்றார்கள். சிவனும் நாகர்களுக்கு ஆதரவு தந்து கருடர்களை ஒடுக்கினார். இருந்தாலும் கருடர்கள் நாகரத்தன கற்களை அடைவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள்.
குழம்பி நின்ற நாகர்கள் நாகரத்தன கற்களை பாதுகாக்க பூலோகத்தில் ஒரு மாய உலகத்தை படைப்பது என்று முடிவெடுத்தார்கள். அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம்தான் இந்த காடு. நாகதேசம் எனும் மாய உலகம் இங்கே அப்படித்தான் உருவானது. பாம்பு மனிதர்கள், விசித்திரமான பிராணிகள், நகரும் மலைகள், பேசும் மரங்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத மாய உலகம் அந்த நாகதேசம். அந்த மாய உலகின் நடுவே நாகக்கண்ணிகளின் பாதுகாப்பில் அந்த நாகக்கற்கள் பாதுகாப்பாக இருக்கிறது. யார் கண்ணுக்கும் தெரியாத அந்த நாகதேசத்திற்குள் நுழைவதற்கான மந்திர திறவுகோல் ஒரு ஈட்டி. அந்த ஈட்டியையும் அது பற்றிய குறிப்புகளையும் நாகர்கள் அப்போது இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ராவணனின் முன்னோர்களிடம் ஒப்படைத்தார்கள். தலைமுறை தலைமுறையாக இந்த மண்ணின் மக்களை ஒரு கண்ணாகவும் அந்த மந்திர ஈட்டியை ஒரு கண்ணாகவும் காப்பாற்றி வந்தார்கள் ராவண வம்சத்தார். அந்த தலைமுறையில் கடைசி மன்னன் தான் வீரபுத்திரன். வீரபுத்திரனின் ஆட்சி காலம்தான் வெள்ளையர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் அரேபியரும் இந்தியா மேல் படையெடுத்து இங்கிருந்த செல்வங்களை எல்லாம் கொள்ளையிட்டு கொண்டிருந்த காலம். நாகரத்தின கற்கள் பற்றியும் அந்த மாய திறவுகோலான ஈட்டி பற்றியையும் அவர்களுக்கும் தெரிய வந்தது. அதனால் தொடர்ந்து பல்வேறு படையெடுப்புகளை எதிர்கொண்டான் வீரபுத்திரன். வெள்ளையர்கள், நவாபுகள், பிரெஞ்சுக்காரர்கள் என பல பேரரசுகளை புறமுதுகிட்டு ஓட வைத்தான் வீரபுத்திரன். அந்த மாவீரன் வீரபுத்திரனுக்கு வாரிசு இல்லாமல் போனது. அவனின் பட்டத்து யானை அஸ்வத்தாமன் தான் வீரபுத்திரனின் வாரிசு போல எல்லா போர்களிலும் துணை நின்றது. வீரபுத்திரனின் அமைச்சரவையில் இருந்த வேங்கடன் அடுத்த மன்னனாகும் ஆசையில் துரோகியாக மாறினான். மன்னனை கொல்ல சதித்திட்டம் தீட்டினான்.